ஹாய், நான் உங்கள் கிருத்திகா. ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதுக்கோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, அதோட அர்த்தம்லாம் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன, ஏஞ்சல்ஸ்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பாதையை கடந்து வந்திருப்போம் இல்லையா? இப்போது நம்ம ஸ்கூலுக்கு போவோம், சின்ன வயசில் விளையாடுவோம், அதே மாதிரியே படிப்போம், அப்புறம் காலேஜ் போவோம், காலேஜ் போனதுக்கப்புறம் அங்கேயும் படிப்போம், அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். வேலைக்கு போகணும், இல்லை ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்றது, இப்போ லைஃப்பை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு வேலையை தேடி போவோம், அந்த மாதிரி, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் அது நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கோவிலில் அதிகமாக போய் சாமி கும்பிட ஆரம்பிப்போம். எனக்கு வந்து வேலை கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுலாம் நம்ம வந்து ஒரு தேடலாக தேட ஆரம்பிப்போம். அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் சாமி அதிகமாக கும்பிட்றீங்க, இல்லை வேறு ஏதோ ஒன்று ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த டைமில் தான் நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி அதிகமாக கேட்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றியும் ஏஞ்சல் நம்பர்ஸையும் நீங்கள் அதிகமாக பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. அது ஏன் நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெட் கலர் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே அந்த ரெட் கலர் காராக உங்களுக்கு அதிகமாக தெரியும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக இப்போது சடனாக நீங்கள் எங்கேயோ திரும்புறீங்க, அப்போது ஒரு நம்பரை பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் அதிகமாக உங்களுக்கு தெரியும். அது ஏன் நடக்குதுன்னா, நம்ம வந்து சப்கான்ஷியஸாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு இது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்மளுக்கு அதிகமாக பார்க்க ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லை, ஏஞ்சல் நம்பர்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா, அந்த சாமி வந்து உங்களுக்கு டைரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போது கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது தான் அந்த ஏஞ்சல்ஸ். அந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட ஒன்று கேட்குறீங்கன்னா, அப்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் மாதிரி இது நடக்கும், நடக்காது, இந்த டைமில் இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் மாதிரி இந்த நம்பர்ஸ் மூலிமா உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க, உங்களுக்கு தெரிய வைப்பாங்க. இப்போது மல்டிப்புளான ஏஞ்சல் நம்பர்ஸ் நான் பார்க்குறேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் இப்போது ஓல்டு ஃபேஸ்லேருந்து நீங்கள் ஒரு நியூ பிகினிங்ஸை தேடி போகிறீங்க, அதுக்கான வழி உங்களுக்கு அமையும் அப்படின்றதுக்கு தான். காடோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத தெரிய வைக்கிறதுக்கு தான் மல்டிபிளான ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இப்போது தமிழ் வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை எடுத்திங்கனாலே அதில் பல அர்த்தம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கும். இப்போது 111 பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தம் தான் இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தில் பார்க்குறீங்க, எந்த யோசனையில் நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்றது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த மீனிங் மாறும். காமனாக வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போது 0 அது மாதிரி ஒன்றுத்துக்கும் நான் சொல்கிறேன் என்னென்ன மீனிங் இருக்குன்ட்டு. ஆனால் அது மட்டும்தான் மீனிங்கான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அதில் நிறைய பல விதமான அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் எந்த நேரத்தில் பார்க்குறீங்க, எந்த சுச்சுவேஷனில் பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த பொருளும் மாறும். இப்போது 000 அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட பழைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் புதுசாக ஒன்று ஷிஃப்ட் ஆகிற டைமில் தான் வந்து இந்த 000 அப்படின்றத தொடர்ச்சியாக பார்ப்பீங்க. அதே மாதிரி 1111 பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த 11 டைம்லலாம் கூட ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி 111ன்றது நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்றது தான் தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த 111 அப்படி இல்லைன்னா 41 அந்த மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2222 இது என்னன்னா, கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம். கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி 3333 இதுனா நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த 333 அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 444 இந்த 4 என்னன்னா, உங்களுக்கு செல்ஃப் கேர்ன்றது ரொம்ப முக்கியம், உங்களோட செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப முக்கியம், உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த 444 வரும். அதே மாதிரி 555 இந்த 5 பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு புது மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நியூ சேஞ்சஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புதுசான ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, அதில் உங்களுக்கு புதுசாக ஒன்று நல்லதாக வரப்போகுது அப்படின்றத குறிக்கிறது தான் 555 அப்படின்றது வரும். அதே மாதிரி 666 6ன்றது என்னென்னா, உங்களோட நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒன்று யோசிக்கிறீங்க அப்படின்னா அதில் கவனமாக இருங்க அப்படின்றது அர்த்தம். கவனத்தோட அந்த விஷயத்தை பண்ணுங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சு பண்ணுங்க அப்படின்றது தான் அந்த 6க்கான அர்த்தம். அதே மாதிரி 777 பார்க்குறீங்க அப்படின்னா,
உங்களோட எண்ணத்தில் கவனத்தை வைங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எண்ணன்றது கிடையாது, உங்களோட நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் எண்ணத்தை வந்து செதற விடாதீங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றது அர்த்தம். 888 அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு அபண்டன்ஸ், உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாக நீங்கள் ஏதோ ஒரு பண வரவு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் 888 அப்படின்னா 48 அப்படி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 999. 999னா உங்களுக்கு கடவுளோட அருள் இருக்குது, நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். இது மல்டிபிளாக வேறு வேறு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பொருளும் மாறும். இதுதான் எக்ஸாக்டான அர்த்தம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு யோசனையில் இருக்கும்போது உங்களுக்கு இப்போ 1199 இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு காம் ஆனதுக்கப்புறம் உங்களோட மனசுலையே கேளுங்க, இந்த நம்பர் நான் பார்க்குறேன், எனக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, புரியலை, நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை சொல்லுங்கள். ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு இதுக்கான பதில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க இப்போ நீங்கள் யதார்த்தமாக யாரோ பார்க்குறீங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு பதில் கிடைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு அதுக்கு சம்மந்தமான ஒரு வீடியோஸ் ஏதோ ஒன்று வரலாம். அந்த மாதிரி ஏதோ இப்போ நீங்கள் ஒரு புக் படிக்கிறீங்கன்னா புக்கை திறந்தோடனே அந்த பேஜில் உங்களுக்கு ஏதாவது இருக்கலாம் அது சம்மந்தமான. ஸோ நீங்கள் எதை பற்றி நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் வரும்போது அந்த நம்பரோட அர்த்தம் தெரியல அப்படின்னா நீங்கள் எதை பற்றி ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த நம்பர்ஸ் வரும். ஸோ நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏஞ்சல்ஸ்கிட்டே உங்களோட ஆன்மாக்கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் என்ன நம்பர் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.